ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் மின் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளதாக மத்திய மின்துறை எச்சரிக்கை. பற்றாக்குறையை போக்க மின்சாரம் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக மின் வாரியம் அறிவிப்பு. சொந்த தேவைக்காக ஒரு கட்சியில் இருந்து விலகி மற்றொரு கட்சியில் சேர்வது நல்லதல்ல என்று அண்ணா ஹசாரே பேச்சு. பாஜகவில் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 7 பேரும் துரோகிகள் என ஆம் ஆத்மி கட்சி கருத்து. தெலுங்கானா ராஷ்டிர சேனா என்கிற புதிய அரசியல் கட்சியை தொடங்கினார் கவிதா. பிற்படுத்தப்பட்டோருக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு பெற்றுத்தர தமது கட்சி போராடும் என்று அறிவிப்பு. அமைதி பேச்சு நடத்த இஸ்லாமாபாத்துக்கு சென்றுள்ள அமெரிக்க அரசின் பிரதிநிதிகள். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சு இல்லை, பாகிஸ்தானுடன் தான் பேச்சு என்று ஈரான் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் முதல் மின் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளதாக மத்திய மின்துறை எச்சரித்து உள்ளது. தமிழ்நாடு, ஆந்திரம், தெலுங்கானா, கர்நாடகம், கேரளம், புதுச்சேரி ஆகிய தென் மாநிலங்களுக்கு எவ்வளவு மின்சாரம் தேவை என்ற புள்ளி விவரங்களை மத்திய மின்துறை வெளியிட்டு உள்ளது. அதன்படி தென் மாநிலங்களிலேயே மின் தேவை 69,934 மெகாவாட்டில் இருந்து 73,805 மெகாவாட்டாக உயர்ந்து உள்ளது. அதிலும் தமிழ்நாட்டின் மின் தேவை 19,679 மெகாவாட்டில் இருந்து 19,822 மெகாவாட்டாக அதிகரித்து உள்ளது. தென் மாநிலங்களிலேயே மின் தேவையில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. தமிழ்நாட்டின் மின் தேவை நாள்தோறும் சராசரியாக 16,000 மெகாவாட்டாக உள்ளது. இது கோடை காலத்தில் மேலும் அதிகரித்து உள்ளது. ஏப்ரல் 21ஆம் நாள் தமிழ்நாட்டின் மின் தேவை 21,060 மெகாவாட்டாக என்கிற புதிய உச்சத்தை தொட்டு உள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் முதல் மாலைக்குள் மின் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக தமிழ்நாடு மின்சார வாரியத்தை மத்திய மின்துறை எச்சரித்து உள்ளது. மின் பற்றாக்குறையை சரி செய்ய மின்சாரம் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மின்வாரிய உயரதிகாரி தெரிவித்துள்ளார். சொந்த தேவைகளுக்காக ஒரு கட்சியில் இருந்து பிரிந்து இன்னொரு கட்சியில் சேர்வது நல்லதன்று என்று அண்ணா ஹசாரே தெரிவித்துள்ளார். ஆம் ஆத்மி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் 7 உறுப்பினர்களுடன் பிரிந்து சென்று பாஜகவில் சேர்ந்து உள்ளார். இது குறித்து மகாராஷ்டிரத்தின் அகல்யா நகரில் காந்தியவாதியும் சமூக செயல்பாட்டாளருமான அண்ணா ஹசாரே செய்தியாளரிடம் பேசினார். அப்போது ஒரு கட்சியில் இருந்து விலகி மற்றொரு கட்சியில் சேர்வது சரியென்று என தெரிவித்தார். சொந்த தேவைகளுக்காக கட்சி மாறுவது நல்ல போக்கு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இது பற்றி நம் அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்படவில்லை என்றும் கூறினார். எல்லாவற்றையும் விட அரசியலமைப்பு சட்டம் உயர்வானது என்றும் அதன் அடிப்படையில்தான் நாடு செயல்படுவதாகவும் அண்ணா ஹசாரே கூறினார். ராகவ் சத்தா தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 7 பேர் பிரிந்து சென்றது பற்றி ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் பிரியங்கா காக்கர் செய்தியாளரிடம் பேசினார். அப்போது அவர்கள் 7 பேரும் துரோகிகள் என குற்றம் சாட்டினார். பஞ்சாப் மக்களின் சிக்கல்களை எடுத்து கூறுவதற்காக தேர்ந்தெடுத்து அனுப்பி உள்ளதாகவும் அவர்கள் கட்சியிலிருந்து விலகியது மட்டுமல்லாமல் மக்களை பயங்கரவாதிகள் என்று கூறும் கட்சியில் சேர்ந்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினார். 750 உழவர்களின் உயிரிழப்புக்கு காரணமான கட்சியில் அவர்கள் சேர்ந்தது துரதிர்ஷ்டவசமானது என்றும் பிரியங்கா காக்கர் கூறினார். அண்ணா ஹசாரே தெலுங்கானா ராஷ்டிர சேனா என்கிற புதிய அரசியல் கட்சியை தொடங்கியுள்ள கவிதா பிற்படுத்தப்பட்டோருக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு பெற்று தருவதற்கு தமது கட்சி போராடும் என்று தெரிவித்துள்ளார். தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா தெலுங்கானா ராஷ்டிர சேனா என்கிற புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். சந்திரசேகர் ராவ் தனது கட்சியின் பெயரை தெலுங்கானா ராஷ்டிர சமிதி என்பதில் இருந்து பாரதிய ராஷ்டிர சமிதி என மாற்றினார். அந்த கட்சியில் கவிதாவின் சகோதரர் ராமராவின் ஆதிக்கம் அதிகம் உள்ளது. இதையடுத்து கவிதா தெலுங்கானா ஜாக்ருதி எனும் அமைப்பை வழிநடத்தி வந்தார். இந்நிலையில் இன்று ஐதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தெலுங்கானா ராஷ்டிர சேனா என்கிற புதிய கட்சியை கவிதா தொடங்கி உள்ளார். தொடக்க விழாவில் செய்தியாளர்களிடம் பேசிய கவிதா 20 ஆண்டுகள் ரத்தமும் வியர்வையும் சிந்தி உழைத்ததால் தெலுங்கானா தனி மாநிலம் பெற்றதாகவும்
துரதிர்ஷ்டமாக அது தவறான திசையில் திரும்பிவிட்டதாகவும் கூறினார். தெலுங்கானா மக்களின் விருப்பங்களும் இளைஞர்களின் விருப்பங்களும் பாரதிய ராஷ்டிர சமிதியின் 10 ஆண்டு ஆட்சியிலும் காங்கிரசின் 2 ஆண்டு ஆட்சியிலும் நிறைவேறாமல் உள்ளதாக கூறினார். தெலுங்கானா மக்களின் விருப்பங்களை நிறைவு செய்ய தெலுங்கானா ராஷ்டிர சேனா பாடுபடும் என்றும், பிற்படுத்தப்பட்டோருக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு பெற்றுத் தருவதற்கு தமது கட்சி போராடும் என்றும் கவிதா தெரிவித்துள்ளார். మన పార్టీ పేరు చెప్పాలా? రెడీయా? టిఆర్ఎస్ జై తెలంగాణ జై టిఆర్ఎస్ జై తెలంగాణ జై తెలంగాణ జై తెలంగాణ తెలంగాణ రాష్ట్ర సేన அமெரிக்க குழுவினர் அமைதி பேச்சு நடத்துவதற்காக இஸ்லாமாபாத்துக்கு சென்றுள்ள நிலையில் நேரடி பேச்சு இல்லை என்றும், பாகிஸ்தான் பிரதிநிதிகளிடமே தாங்கள் பேச்சு நடத்துவதாகவும் ஈரான் அறிவித்துள்ளது. ஈரானுடன் அமைதி பேச்சு நடத்துவதற்காக அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப், டொனால்ட் ட்ரம்பின் மருமகள் ஜார்ட் குஷ்னர் ஆகியோர் பாகிஸ்தான் தலைநகரான இஸ்லாமாபாத்துக்கு சென்று உள்ளனர். அவர்களுடன் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸும் பேச்சில் இணைந்து கொள்கிறார். இதனிடையே ஈரான் வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி பாகிஸ்தானுக்கு சென்று உள்ளார். அவர் அமெரிக்காவுடன் நேரடி பேச்சு நடத்தப்போவதில்லை என்றும், பாகிஸ்தான் ஃபீல்டு மார்ஷல் சையது ஆசிம் முனீரை சந்தித்து பேச உள்ளதாகவும் பாகிஸ்தானில் உள்ள ஈரான் தூதரகம் தெரிவித்துள்ளது. தோல்வி பயத்தின் காரணமாகவே எதிர்க்கட்சிகள் இந்திய தேர்தல் ஆணையரை நீக்க கோரி நோட்டீஸ் அளித்து உள்ளனர் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் மத்திய இணையமைச்சரும் அவிநாசி சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளருமான எல் முருகன் சாமி தரிசனம் செய்தார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்திய தேர்தல் ஆணையரை நீக்க கோரி எதிர்க்கட்சி எம்பிக்கள் நோட்டீஸ் அளித்துள்ளது தொடர்பாக பதிலளித்த அவர், தோல்வி பயத்தின் காரணமாகவே எதிர்க்கட்சிகள் இதுபோன்ற காரணங்களை தேடி பிடித்து செயல்படுத்துகின்றனர் என்று விமர்சித்தார். தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச வாக்கு சதவீதம் குறித்து பேசிய அவர், அதிகரித்துள்ள வாக்கு சதவீதம் திமுக அரசின் மீதான மக்களின் கோபத்தையும் ஆதங்கத்தையும் காட்டுகிறது என குறிப்பிட்டார். திராவிட மாடல் 2 என்பது வெறும் 0 தான் என்றும், திமுக அரசை தூக்கி எறியவே மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்துள்ளனர் என்றும் கூறினார். இந்த வாக்கு சதவீதமானது திமுக அரசாங்கத்திற்கு எதிரான வாக்கு சதவீதமாக இருந்தது. செல்வத்தை வந்து எங்க வீட்டுல ஐடி ரைடுன்னு சொன்னாங்க. ஆனா வருமானத்துல வந்து ஐடி ரைடு நடக்குதுன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அவர் போட்ட ஆதாரத்துல காமிக்கிறாரு. ஆனா அது என்ன நடந்ததுன்னு அவரும் ஐடி டிபார்ட்மெண்ட் சொல்ல வேண்டியது நான் சொல்றதுக்கு ராகுல் சத்தா வந்து ஆத்மாவத்துல விலகி பாஜக பாஜக மேல மக்கள் வந்து 2047 விக்சித் பாரத் பிரதமர் வந்து அவருடைய செயல்பாடு இதை பார்த்து பலரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியினுடைய வேகமானது மிக சிறப்பாக இருந்தது. ஹேமாவதி நந்தன் வகுகுணாவின் 107வது பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு உத்தரகண்ட் மாநில மக்கள் சார்பில் மரியாதை செலுத்துவதாக அம்மாநில முதல்வர் புஷ்கர் சிங் தாமி தெரிவித்துள்ளார். உத்தரகண்ட் மாநிலம் தேகராடூன் மாவட்டத்தில் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இன்று இந்திய அரசியலிலும் இந்திய வரலாற்றிலும் ஒரு முக்கியமான நாள். ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து மறைந்த ஹேமாவதி நந்தன் வகுகுணா உத்தரப்பிரதேச முதல்வர் உள்பட இந்திய அரசாங்கத்தில் பல்வேறு உயர் பதவிகளை வகித்தார். அவருடைய வாழ்க்கை நம் அனைவருக்கும் ஒரு உந்து சக்தியாக உள்ளது. அவருடைய 107வது பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு மாநில மக்கள் சார்பில்தான் மரியாதையை செலுத்துவதாக தெரிவித்தார். மேலும் அவரது புகழின் காரணமாக நமது மாநிலத்தில் பல நிறுவனங்களுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கு அவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது என்று கூறினார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் உள்ள 75,064 வாக்குச்சாவடிகளிலும் மறு வாக்குப்பதிவு இல்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 234 தொகுதிகளுக்கான தமிழக சட்டசபை தேர்தல் கடந்த 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையில் 85.15% வாக்குகள் பதிவாகி உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் உள்ள 75,064 வாக்குச்சாவடிகளிலும் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டுமென பரிந்துரைக்கப்படவில்லை என்றும், தமிழ்நாட்டில் மறு வாக்குப்பதிவு இல்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதேபோல மேற்கு வங்க தேர்தலிலும் முதற்கட்ட வாக்குப்பதிவில் 44,376 வாக்குச்சாவடிகளிலும் மறு வாக்குப்பதிவு பரிந்துரைக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
பாஜக மாநில விவசாய அணி திட்ட பொறுப்பாளர் காதில் பலத்த காயத்துடன் வந்து தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பள்ளிக்கரணையைச் சேர்ந்த பாஜக மாநில விவசாய அணி திட்ட பொறுப்பாளர் சக்திவேல் வலது காதில் பலத்த காயத்துடன் தாம்பரம் மாநகர் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை ஆணையர் சஞ்சய்குமாரிடம் அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஒரே கட்சியினரே தன்னை கொலை செய்ய முயற்சி செய்வதாகவும், இதுகுறித்து மேடவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். இப்போ கிளை வாரியா தேர்தல் பணத்தை கிளை வாரியா பிரச்சாரம் செய்யறதுக்காக கொடுக்குறாங்க. இந்த கிளை வாரியா பிரச்சாரம் செய்யக்கூடிய பணத்தை என்ன பண்றாங்கன்னா, அதுக்கு எல்லாமே போட்டோ ஒட்டி பேப்பர் ஒர்க்ல நாங்க பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி காமிச்சிடுறாங்க. ஆனால் கிளை வாரியா எந்த பிரச்சாரமும் நடக்கல. அதே மாதிரி மாநாட்டுக்கு வேன் வச்சு அழைச்சின்னு வர சொல்றாங்க. அது பார்த்தீங்கன்னா இவங்க 22 வேனு 30 வேனுன்னு போலியா பில்லுலாம் தயார் பண்ணி வாங்கிட்டாங்க. இங்கெல்லாம் போனது எல்லாமே ஒரு 2 வேனு 3 வேனு தான் போச்சு எல்லா இடத்துல இருந்தும். அந்த மாதிரியும் பண்ணாங்க. தெருமுனை கூட்டம் நடத்த சொல்லியும் பணம்லாம் ஒதுக்கி கொடுத்தாங்க தேசிய தலைமைகள், இந்த மாநில தலைமை எல்லாமே. அதையும் பார்த்தீங்கன்னா எங்கேயும் தெருமுனை கூட்டங்கள்லாம் அந்த அளவுக்கு நடத்தாம போட்டோ ஷூட்லாம் நடத்தி போலியாவே கட்சி ஏமாற்றி நிறைய கட்சி பணத்தை கையாடல் பண்ணிட்டாங்க. கோடை வெயிலினால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை அதிகாரிகள் பார்வையிட்டு தனிநபர் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் வெளுகநந்தல் பகுதியில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் கிணறுகளில் நீர்மட்டம் குறைந்து நெற்பயிர்கள் போதிய தண்ணீரின்றி வாடத் தொடங்கின. இதனால் மிகுந்த வேதனையடைந்த விவசாயிகள் வேறு வழியின்றி தங்களது நெற்பயிர்களை கால்நடைகளை விட்டு மேய்த்தனர். இதுகுறித்து விவசாயி ஒருவர் ஜெம் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்தார். அப்போது கிணற்றில் போதிய அளவு தண்ணீர் இருந்தபோது நெற்பயிர்கள் பயிரிட்டோம். ஆனால் தற்போது சுட்டெரிக்கும் வெயிலால் தண்ணீரின்றி நெற்பயிர்கள் வாடி உள்ளன. இதனை அதிகாரிகள் பார்வையிட்டு தனிநபர் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் சார்பில் கோரிக்கை விடுத்தார். 4 ஏக்கரை வச்சு அரை கிணறு தண்ணி இருந்தது ஸ்டார்டிங்கில். 60 நாள் ஆச்சு. உடனே நீர்மட்டம் குறைஞ்சி தன்னைத்தானே கிணத்துல தண்ணி வஞ்சி பூரா காஞ்சிடுச்சுங்க. 4 ஏக்கரைலையும் மாட்டை கட்டி மேய்ச்சிக்கினே வரேங்க. இப்போ அந்த கொஞ்சம் இடம் தான் இருக்குது. அந்த கொஞ்சம் இடம் மாட்டை கட்டி மேய்ச்சிட்டேன். வைய இல்லை, செலவு பண்ணி வீணாக போயிடுச்சு. 1,20,000 மேலே செலவாயிடுச்சு. இருந்தாலும் நீங்கள் கவர்மெண்ட் இதை பார்த்து கொஞ்சம் எங்களுக்கு எதனா ஒன்று பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். கால்வாய் ஒன்று பின்னாடி போயிருக்கு. அந்த கால்வாயும் தூர் வாராமல் அப்படியே அடவில் கிடக்குது. எந்த வசதியும் இல்லாத நாங்கள் அந்த நிலத்தை நம்பி தான் இருக்கிறோங்க. நாங்கள் வாக்குப்பதிவு முடிந்து சென்னை மற்றும் பிற ஊர்களுக்கு பொதுமக்கள் திரும்புவதற்காக 14,508 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குனர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் மோகன் சிறப்பு பேருந்துகள் தொடர்பாக செய்தி வெளியிட்டார். அதில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்குப்பதிவு முடிந்து சென்னை மற்றும் பிற ஊர்களுக்கு திரும்பிவிடும் வகையில் தினசரி இயக்கக்கூடிய பேருந்துகளுடன் சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். இதன்படி 14,508 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்று கூறினார். சத்தீஸ்கரில் உள்ள மைத்ரி பார்க் உயிரியல் பூங்காவில் வெயிலின் தாக்கத்தை தணிக்க விலங்குகள் மீது நீர் தெளிப்பது உள்ளிட்ட சிறப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகளை நிர்வாகம் மேற்கொண்டு உள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் பிலாய் நகரில் உள்ள மைத்ரி பார்க் உயிரியல் பூங்காவில் கடும் வெயில் காரணமாக விலங்குகள் மீது நீர் தெளித்தல் மற்றும் அவற்றின் உணவு முறையை மாற்றி அமைத்தல் போன்ற விரிவான ஏற்பாடுகளை உயிரியல் பூங்கா நிர்வாகம் செய்து உள்ளது. இதில் 400க்கும் மேற்பட்ட அரிய வகை வனவிலங்கு இனங்கள் பாதுகாக்கப்படுவதால் வெயிலின் தாக்கத்தை கட்டுப்படுத்த பூங்கா நிர்வாகத்தின் செயல்கள் சமூக ஆர்வலர்களிடையே நல்ல வரவேற்பை ஏற்பட்டுள்ளது. ஆவாரம்பாளையத்தில் வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரின் கண்ணாடியை மர்ம நபர் ஒருவர் கல்வீசி உடைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோயம்புத்தூர் ஆவாரம்பாளையத்தைச் சேர்ந்த அருண்குமார் தனது வீட்டின் முன் காரை நிறுத்தி வைத்திருந்தார். அப்போது அங்கு இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த மர்ம நபர் ஒருவர் சுற்றுப்புறத்தை கவனித்தது யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு காரின் முன்பக்க கண்ணாடியின் மீது கல்லை வீசி தாக்கினார். இதில் கண்ணாடி சிதறி உடைந்தது. தொடர்ந்து அந்த நபர் சில நிமிடங்கள் கழித்து அங்கிருந்து தப்பிச் சென்றார். இதையடுத்து அருண்குமார் வெளியே வந்து காரின் சேதத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மேலும் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது இந்த சம்பவம் பதிவாகி இருப்பது தெரிய வந்தது. இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
சோளிங்கரில் உள்ள நரசிம்ம சுவாமி கோவிலில் நடைபெற்ற வீதி உலாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள நரசிம்ம சுவாமி கோவிலில் சித்திரை பெருவிழாவை ஒட்டி வீதி உலா நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட சூரிய பிரபை வாகனத்தில் சுவாமி முக்கிய வீதிகளில் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலூர் அருகே உள்ள சத்குரு சாய்பாபா கோவிலில் வருடாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கம்பூரில் உள்ள சத்குரு சாய்பாபா கோவிலில் வருடாபிஷேக விழாவை ஒட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபாடு செய்தனர். மேலும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. 2 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தேன். எங்கள் அப்பா தான் இந்த இடத்த வாங்கினாங்க. இந்த கோயிலை கட்டினது எங்கள் அப்பா தான். எது கட்ட ஆரம்பிச்சாங்கன்னா, எனக்கு குழந்தை இல்லைன்றனால வேண்டிக்கிட்டு ஷீரடி போனாங்க. ஷீரடி போகும்போதே அவங்களுக்கு வந்து போகிற ட்ரெயினில் போகும்போதே போகுமான்ற ஸ்டேஜுக்கு வந்தாங்க. காலில் வயிறு வலிச்சு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஆனால் சாய்பாபா உருவத்திலே இப்போ எப்படி இருக்காரு, ஒயிட் கலரில் இருக்காரு, அதே உருவத்தில் சாய்பாபா வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து காலில் வந்து அந்த சின்னாம்பு வச்சு விட்டு சரியாயிடும், நீங்க போய் வாங்கன்னு ஒரு வயசானவர் வந்து சொன்னாரு. விளாத்தி குளத்தில் உள்ள மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற சுவாமி வீதி உலாவில் ஏராளமான காவலர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குளத்தில் உள்ள மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழாவை ஒட்டி சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சுவாமி முக்கிய வீதிகளில் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரபாண்டியன், ஆய்வாளர் சக்திவேல், துணை காவல் கண்காணிப்பு அலுவலகத்துக்கு உட்பட்ட ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து பரிவட்டம் கட்டி மரியாதை செய்யப்பட்டது. மேலும் பக்தர்கள் அனைவருக்கும் காவல்துறை சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மதுரை அழகர் கோவிலில் நடைபெறவுள்ள சித்திரை திருவிழாவிற்கு 2000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை அழகர் கோவிலில் சித்திரை திருவிழாவை ஒட்டி மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் முன்னேற்பாடுகள் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அடிப்படை வசதிகள் செய்து கொடுப்பதற்கு விரைவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன எனவும், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 2000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதில் மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயன், மாவட்ட வருவாய் அலுவலர் அன்பழகன், இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் ஹரிகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். வரக்கூடிய பக்தர்களுக்கு குடிநீர் வசதிக்காக உள்ளாட்சி அமைப்பு சார்பில் வந்து 2000 லிட்டர் கெப்பாசிட்டி உடைய கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டு குடிநீர் டேங்கர்ஸ்களில் நாம் வைக்க போகிறோம். நடமாடும் கழிப்பறைகள் கூட உள்ளாட்சிகளிலிருந்து நாம் வைக்க போகிறோம். உள்ளாட்சி உடைய இடத்துல அழகர் அவர்கள் மதுரை நோக்கி கிளம்பும்போது போகக்கூடிய டிரான்சிட் இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் போல்ஸ்கள் எல்லாமே பாதுகாப்பான. ஓமலூர் அருகே கள்ளக்காதலில் ஏற்பட்ட தகராறில் தாய் மற்றும் 10 வயது சிறுவன் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் கொலையாளி சக்திவேலும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. சேலம் மாவட்டம் கருத்தானூரைச் சேர்ந்த சத்யா தனது கணவரை பிரிந்து 2 குழந்தைகளுடன் வசித்து வந்துள்ளார். இவர் ஓமலூரில் உள்ள தனியார் விற்பனை நிலையத்தில் பணியாற்றிய போது கருப்பூர் பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் அது திருமணத்தை மீறிய உறவாக மாறியுள்ளது. இந்நிலையில் கடந்த 3 மாதங்களாக சத்யா சக்திவேலுடன் பேசுவதை தவிர்த்து வந்துள்ளார். இதில் சந்தேகமடைந்த சக்திவேல் சத்யாவின் வீட்டிற்கு சென்று அவருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உள்ளார். வாக்குவாதம் முற்றிய நிலையில் சக்திவேல் அங்கிருந்த கத்தியை எடுத்து சத்யாவை தாக்க முயன்ற போது தாயை காப்பாற்ற வந்த 10 வயது சிறுவன் கிஷாந்தை சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் சிறுவன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் சத்யாவையும் சக்திவேல் கொடூரமாக தாக்கியதால் சத்யாவின் கை துண்டிக்கப்பட்டு உடல் முழுவதும் பலத்த வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டன. இவர்களின் அலற சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வருவதைக் கண்ட சக்திவேல் அங்கிருந்து தப்பி சென்றார்.
படுகாயமடைந்த சத்யாவை மீட்ட உறவினர்கள் சிகிச்சைக்காக ஓமலூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். தகவல் அறிந்து வந்த ஓமலூர் காவல்துறையினர் சிறுவனின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்ததோடு தப்பி ஓடிய சக்திவேலை தீவிரமாக தேடி வந்தனர். காவல்துறையினர் தேடுவதை அறிந்த சக்திவேல் சேலம் அருகே கருப்பூர் பகுதியில் ஒரு மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவரது உடலை மீட்ட கருப்பூர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதே சமயம் கை துண்டான நிலையில் மேல் சிகிச்சைக்காக சேலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சத்யாவும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் ஓமலூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. தேர்தல் பரப்புரையின் போது குழந்தைகளை கருவியாக பயன்படுத்தி தாவக தலைவர் விஜய் செயல்படுத்தி உள்ளார் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் பாலகிருஷ்ணன் தாவக தலைவர் விஜய் மீது புகார் அளித்தார். இந்த புகார் மனுவில் தாவக தலைவர் விஜயின் தேர்தல் உரையாடல், குழந்தைகளுக்கு ஏற்பட்டுள்ள உளவியல் பாதிப்புகள், தேர்தல் விதிமீறல்கள் மற்றும் சைபர் குற்றங்கள் குறித்து முறையான வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, தேர்தல் பரப்புரையின் போது குழந்தைகளை கருவியாக பயன்படுத்தி தாவக தலைவர் விஜய் செயல்படுத்தியதாகவும், இதனால் தான் பிள்ளை அவருக்கு ஓட்டு போட சொல்லி வற்புறுத்தி சாப்பிடாமல் தூங்காமல் இருப்பதாகவும் தெரிவித்தார். இதன் பின்னர் அவர்களை சமாதானப்படுத்த முயற்சித்ததாக கூறினார். எனவே இது தொடர்பாக குழந்தைகளை தவறாக வழிநடத்திய தாவக தலைவர் விஜய் மீது புகார் அளித்ததாக தெரிவித்தார். நான் 23ஆம் ஓட்டு போட போகிறேன்னு சொல்கிறப்ப தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. எனக்கு வந்ததுனால நான் புகார் தர்றேன். இந்த மாதிரி எவ்வளோ பேர் மன அழுத்தத்துக்கு ஆளாகியிருக்காங்க, எத்தனை பெற்றோர்கள் மன அழுத்தத்துக்கு ஆளாகியிருக்காங்கன்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. என்னை மாதிரியே எத்தனை பெற்றோர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது எனக்கு புரியுது. பொய் சொல்ல வைக்கிறாங்க பெற்றோர்களை குழந்தைகள் இடத்துல. இனி தேர்தல் முடிவு எப்படி வரும்ன்றது எங்களுக்கு தெரியாது. அது குழந்தைகள் இன்னியும் எப்படி மென்மேலும் பாதிக்கும்ன்றது எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு பேரண்ட்ஸாக, கட்சிக்காரன்றதை விட ஒரு பெற்றோராக எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பிரபல நடிகர் விஷ்ணு விஷால் நடிக்கும் 2 வானம் திரைப்படத்தில் கோடை காலத்தில் வெளியாகும் என படக்குழுவினர் தெரிவித்து உள்ளனர். பிரபல நடிகர் விஷ்ணு விஷால் தமிழ் சினிமாவில் வெண்ணிலா கபடி குழு படத்தின் மூலம் அறிமுகமாகி தொடர்ந்து கொல்லநரி கூட்டம், நீர்ப்பறவை, முண்டாசுப்பட்டி, ராட்சசன் என்பது உள்ளிட்ட பல படங்களில் நடித்து ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தார். இவர் தற்போது 2 வானம் என்ற திரைப்படத்தில் நடித்து உள்ளார். இயக்குனர் ராம்குமார் இயக்கத்தில் இசையமைப்பாளர் திபுனினன் தாமஸ் இப்படத்திற்கு இசையமைத்து உள்ளார். இதில் மமிதா பைஜு கதாநாயகியாக நடித்து உள்ளார். கொடைக்கானல் போன்ற பகுதிகளில் விறுவிறுப்பாக படத்தின் படப்பிடிப்பு பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் சமீபத்தில் நிறைவடைந்தது. இதனைத் தொடர்ந்து தற்போது இப்படத்தின் வெளிச்சுடரே என்ற பாடலை படக்குழுவினர் வெளியிட்டு உள்ளனர். இதனிடையே இப்படத்தினை கோடை காலத்தில் வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ள நிலையில் நடிகர் விஷ்ணு விஷாலின் ரசிகர்களிடையே இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்து உள்ளது. இனி வருவது உலகச் செய்திகள். ஜப்பானில் திடீரென ஏற்பட்ட பயங்கர காட்டுத் தீயால் இதுவரை 2700 ஏக்கருக்கு மேற்பட்ட வனப்பகுதி எரிந்து நாசமாகி உள்ளது. ஜப்பானின் இவாதே மாகாணத்தில் உள்ள வனப்பகுதியில் பயங்கர காட்டுத் தீ ஏற்பட்டது. இந்த தீயானது வனப்பகுதிக்கு அருகில் உள்ள ஓட்சுச் நகரை நோக்கி வேகமாக பரவி வருகிறது. இதன் காரணமாக அப்பகுதியில் வசிக்கும் 2500க்கும் மேற்பட்ட மக்களை வெளியேற்ற நகர நிர்வாகம் உத்தரவிட்டது. தொடர்ந்து கடந்த புதன்கிழமை தொடங்கிய இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக தீயணைப்பு வீரர்கள் தரை மற்றும் வான்வழியாக தீவிரமாக போராடி வருகின்றனர். இந்த விபத்தில் இதுவரை 2700 ஏக்கருக்கு அதிகமான வனப்பகுதிகள் எரிந்து நாசமானதுடன் 8 கட்டடங்களும் சேதமடைந்து உள்ளன. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் 20 ஓவர் தொடரின் 35வது போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றன. டெல்லியில் உள்ள அருண்ஜேட்லி மைதானத்தில் 19வது IPL கிரிக்கெட் 20 ஓவர் தொடரின் 35வது போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன.
இதில் டெல்லி அணியின் கேப்டன் அக்ஷர் பட்டேல் தலைமையிலான வீரர்களும் பஞ்சாப் அணியின் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். தொடர்ந்து இவ்விரு அணிகளும் இதுவரை 34 முறை நேருக்கு நேர் மோதி இருக்கின்றனர். இதில் இரு அணிகளும் தலா 17 முறை வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. எனவே இன்றைய போட்டியில் யார் வெற்றி பெற்று முன்னிலை வகிக்கப் போகிறார்கள் என்று ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு அதிகரித்து உள்ளது. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 36வது போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் இன்று மோதுகின்றன. ஜெய்ப்பூரில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் 20 ஓவர் தொடரின் 36வது போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன. இதில் ராஜஸ்தான் அணியின் கேப்டன் ரியான் பராக் தலைமையிலான வீரர்களும் ஹைதராபாத் அணியின் கேப்டன் பாட் கமின்ஸ் தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். தொடர்ந்து இவ்விரு அணிகளும் இதுவரை 22 முறை நேருக்கு நேர் மோதியதில் ஹைதராபாத் அணி 13 முறையும் ராஜஸ்தான் அணி 9 முறையும் வெற்றி பெற்று உள்ளது. இந்நிலையில் இன்றைய போட்டியில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,13,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 100 ரூபாய் அதிகரித்து 14,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 800 ரூபாய் அதிகரித்து 1,13,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,23,928 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 270 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,70,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 999 புள்ளிகள் குறைந்து 76,664 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 275 புள்ளிகள் குறைந்து 23,898 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் மின் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளதாக மத்திய மின்துறை எச்சரிக்கை. பற்றாக்குறையை போக்க மின்சாரம் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக மின்வாரியம் அறிவிப்பு. சொந்த தேவைக்காக ஒரு கட்சியில் இருந்து விலகி மற்றொரு கட்சியில் சேர்வது நல்லதல்ல என்று அண்ணா ஹசாரே பேச்சு. பாஜகவில் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 7 பேரும் துரோகிகள் என ஆம் ஆத்மி கட்சி கருத்து. தெலுங்கானா ராஷ்டிர சேனா என்கிற புதிய அரசியல் கட்சியை தொடங்கினார் கவிதா. பிற்படுத்தப்பட்டோருக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு பெற்றுத்தர தமது கட்சி போராடும் என்று அறிவிப்பு. அமைதி பேச்சு நடத்த இஸ்லாமாபாத்துக்கு சென்றுள்ள அமெரிக்க அரசின் பிரதிநிதிகள். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சு இல்லை, பாகிஸ்தானுடன் தான் பேச்சு என்று ஈரான் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.